Hello, greetings to you, my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th சிபிஎஸ்சில இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கப்புறம் நான் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நான் வந்துட்டு ஒரு சாப்டரையும் நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளார 14 சாப்டருமே நான் வந்துட்டு கவர் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ லெக்சர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கு வியூஸ் கிடைச்சிச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். அதனால ஜேஇ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு போர்டு எக்ஸாம் ரிலேட்டடாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கான ரீசன் நான் வந்துட்டு முன்னாடியே டார்க் ரியாலிட்டி ஆஃப் ஜேஇங்கிற அந்த ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருப்பேன். வேணா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. நான் ஏன் வந்துட்டு போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கிறதுக்கான நீடு வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும். ஆனால் அந்த வீடியோ தான் என்னோட லைஃபே வந்துட்டு மாத்திருச்சுன்னு சொல்லலாம். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னை வந்துட்டு என் கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபுல் டைமாக யூடியூப் தான் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களோட டவுட்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து என்னோட கீழே இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்கலாம். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி டீச் பண்ணுவேன். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோ காலில் கூட மீட் பண்ணி பேசலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு 1 hour 1.5 hours அவ்வளோ நேரம் இந்த வீடியோ இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டாபிக்குள்ளார போவோம். இதனுடைய பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் 11th படிச்சிருப்பீங்க. நான் கிளாஸ் 11th ஒரு சீரீஸ் கொஞ்ச நாளில் நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் 11th ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஜேஇ மெயின்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ணியிருப்பேன். ஒரு 9 கொஷின் சால்வ் பண்ணேன். அதில் ஒரு கொஷின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அதாச்சும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வச்சு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ட்விஸ்டான கொஷின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கு 11th மேக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் 11th மேக்ஸை மறந்துருப்பீங்க, அதை தான் அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளாஸ் 11th அதாச்சும் இந்த வீடியோ வந்து ஸ்டேட் போர்டு பசங்க நீங்களுமே வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இதில் இருக்க சிலபஸையும் உங்களோட ஸ்டேட் போர்டு சிலபஸோடையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்துட்டு ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு, என்சிஆர்டி லெவலுக்கு இருக்கு. ஆனால் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல சொல்ல போனால் நிறைய கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம புக்கு படிக்கிறதுக்கே. என்சிஆர்டி ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ என்சிஆர்டி கம்பேர் பண்றப்ப நம்மளோட கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ நீங்க அதை வச்சு சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் முக்கியமா தேவைன்ட்டு. ஏன்னா ஜேஇ எக்ஸாமுக்கு அவங்க யூஸ் பண்ற கண்டென்ட் வந்து சிபிஎஸ்சி கரிக்குலம், அதாவது என்சிஆர்டி கரிக்குலம் தான் எடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு ஸ்டேட் எக்ஸாமையும் அவங்க வந்து எடுத்துக்கல. ஸ்டேட் போர்டையோ அதாச்சும் எஸ்சிஇஆர்டின்னு சொல்லுவாங்க புக்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து அவங்க எடுத்துக்கல, என்சிஆர்டி தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்றது நல்ல விஷயம். அதுக்காக ஸ்டேட் போர்டு பசங்க நீங்க பார்த்தாலுமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, என் டீச்சிங் எப்படி இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுதான் நமக்கு 2 பேருக்கு நடுவில் இருக்க ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து மெசேஜ் பண்றது இல்லை. ஸோ அதுக்கு கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம். அதனால கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் பார்ப்போம். அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆக்சுவலா இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்துட்டு இது ரொம்ப அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டா முக்கியம்தான். ஆனா அந்த அளவுக்கு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே கால்குலஸ்ல தலைவன் பூந்து விளையாடுவான். இப்ப கூட ஜேஇ மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி வருஷம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த வருஷம் இந்த அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜேஇ மெயின்ஸ் ப்ராப்ளம் சால்விங் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸுக்கே இன்பிட்வீன் நிறைய ஜோசா கவுன்சிலிங்க்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதனால டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க. என்ன சார் ஜோசா கவுன்சிலிங் நீங்க வந்து ஜென்ரல் கண்டென்ட்டே போட்டுட்டு இருக்கீங்க, அகாடமிக் வரமாட்டீங்களா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் 2 பேருக்குமே வீடியோஸ் மாறி அப்லோட் பண்றேன். நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட கண்டென்ட் ரெகுலரா வரணும்னா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக் தான். ரொம்ப இதை வந்துட்டு கவரே பண்ணிருக்க மாட்டாங்க ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல, குறிப்பா போர்டு எக்ஸாம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஜேஇல
தலைவன் வேற லெவல், அதாச்சும் இடத்தை பொறுத்து மாறுவாங்கன்னு சொல்லுவாங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம முன்னாடியே படிச்சது தான், இதெல்லாம் ஓரளவு ஈஸியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல குறிப்பா இந்த 1-to-1 on-to இது ரெண்டும் தான் கேம் சேஞ்சரு. இதை நீங்க கரெக்டா தெளிவா சூப்பரா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஈஸி, ஆனா நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கல அப்படின்னா முக்கியமான டைம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் சால்விங் அப்ப அப்படிச்சிரும். அது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமா மாறிடும். அதனாலதான் சொல்றேன், இந்த 1-to-1 on-to ஃபங்க்ஷன், அதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது 1-to-1 on-to-வா, அந்த ஷார்ட் ட்ரிக் மெத்தட் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. சமயம் பார்த்து அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே ஷார்ட் ட்ரிக் முன்னாடி நீங்க வந்து நார்மல் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா போர்டு எக்ஸாமுக்கு நீங்க நார்மல் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து MCQஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வேணா ஷார்ட்கட் மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னதுதான், JEE எக்ஸாமுக்கு உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல 75% இல்லைன்னா ஜோசா கவுன்சிலிங்க நீங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவை அக்யூர் பண்ணல, ஸோ யூ ஆர் அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களால நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியாது. அதனால போர்டு எக்ஸாமை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணுங்க, தியரி நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க பேஸை. அதுக்கப்புறம் நம்ம வந்து JEE ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ண PYQ சால்வ் பண்ணவே நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் காம்போசிட் ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்முலாஸ் தான், அது வந்துட்டு JEE லெவலுக்கு தேவைப்படும். நான் அட்லாஸ்ட் காமிக்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப தேவைப்படாது. இன்வெர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷனோட நம்ம NCERT புக்கில் இந்த சாப்டர் முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் எக்ஸசைஸ் புக் பேக்ல இருக்க எல்லா எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸுமே நான் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்றேன், உங்களுக்கு வேணும்னா. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த டாபிக். இந்த டாபிக்கோட நேச்சர் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இது வந்துட்டு JEEக்கு ரொம்ப முக்கியம், போர்டுக்கு அவ்வளவா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது ரெண்டும் தான் இங்கே வந்து நம்ம போர்டுக்கு தேவைப்படும். JEEக்கு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வேற லெவல் டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்றேன், அந்த லெவலுக்கு இது ரொம்ப டஃப் ஆயிடும். கால்குலஸ் வர்றப்ப அதாச்சும் ஏதோ ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அதனுடைய ரேஞ்ச் என்ன, அதனுடைய டொமைன் என்ன அப்படின்னு கேட்கறதுலாம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். கால்குலஸ் வந்து பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயமுறுத்துற ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்ல போனா, ஆனால் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். என்ன சார் மேக்ஸே கஷ்டம், அதில் கால்குலஸ் போயிட்டு ஃபன்னாக ஜாலியாக இருக்குங்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்து கேட்குது. ஆனால் ரியலாக நீங்கள் வந்து சப்ஜெக்டை என்ஜாய் பண்ணி படிச்சிங்கன்னா உண்மையாலுமே ஜாலியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அல்ஜிப்ராலேயே ரிலேஷன்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸோட பிரான்ச்சில் தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், நான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னு ரெண்டு வரும். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். இது தான் வந்துட்டு அப்படியே நீங்கள் PhD வரைக்கும் மேக்ஸில் படித்தாலுமே ஃபங்க்ஷன்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபங்க்ஷன்னா என்னது, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். அப்போ ரிலேஷன் என்ன, அது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து வரும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதுலேருந்து வரும், செட்டிலேருந்து வரும். இது எல்லாமே நீங்கள் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரைக்கும் நீங்கள் எதில் படிப்பீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருவீங்க. அதனுடைய கண்டினியூசேஷன் தான் 12th படிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூடிய சீக்கிரம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலுமே நீங்கள் இப்பயே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூசேஷன், அந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போய்டுவோம். In this chapter we will learn how to link pair of objects from two sets and then introduce relations. அதாச்சும் ரிலேஷன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரலா இப்ப பாக்குறோம். இப்ப நான் வந்துட்டு டீச் பண்றேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃபாலோவர். என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து ஃபாலோவர். நான் டீச்சர், நீங்க வந்து ஸ்டூடெண்ட். அதே மாதிரி எங்க அம்மாக்கு வந்து நான் சன், அவங்க எனக்கு வந்து மதர். இதே மாதிரி தான் பேரண்ட்ஸ், சில்ட்ரன், சைல்டு, பேரண்ட். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். இதுவே வந்துட்டு ரோட்ல யாரோ ஒருத்தவங்க நமக்கு யாருன்னு தெரியாதுன்னா அவங்களுக்கு நமக்கு வந்துட்டு நோ ரிலேஷன். அந்த நோ ரிலேஷன் பாசிபிலிட்டியும் நம்மளோட மேக்ஸ்ல ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் வந்துட்டு நம்ம எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாச்சும் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்துலயுமே ஒரு கைவரிசையை காட்டிடுறது. அதுதான் வந்துட்டு மேத்தமெட்டிஷியனோட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் ரியல் அனாலிசிஸ் வர்றப்ப பூந்து விளையாடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கால்குலஸ்லாம் அப்படியே ஃபன்னா ஜாலியா
சும்மா வேற மாதிரி பண்றோம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்சோ வி வில் லேர்ன் அபவுட் த ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ் கால்ட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலா ரிலேஷனுங்கிறது ஒரு வாஸ்ட் டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதோ ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிட்டு நான் எப்படி வேணாலும் ரிலேட் பண்ணலாம். இப்போ வந்து 1 எடுத்துக்கிட்டேன்னா 2 ஈக்குவல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 1 லெஸ் தென் 5 எடுக்கலாம். அடுத்து 5 1 விட பெருசு இப்படி எடுக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவுமே வந்துட்டு நமக்கு இருக்கு. இந்த மாதிரி வராது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஸ், அதாச்சும் 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி வேணாலும் ரிலேட் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து நான் ரிலேட் பண்ணலாம், எப்படி வேணாலும் ரிலேட் பண்ணலாம். எல்லா ரிலேஷன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட டைப் தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸா வரும். அது நான் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் வர்றப்ப டீடைல்டா சொல்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வேணால் படித்து பாருங்கள், ரொம்ப நமக்கு வந்து முக்கியம் இல்லை, ஜஸ்ட் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் சொன்னேன்ல ரிலேஷன்ஸ், அந்த ரிலேஷன்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் தான். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து ரிலேஷன்ஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, given 2 non-empty sets. ஃபர்ஸ்ட் வந்து செட் வந்துட்டு நான் எம்டியா இருக்கணும். எம்டி செட்ஸ் எடுத்து வச்சா அதுல ஒண்ணுமே இருக்காது, அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், நமக்கு வந்து டீடைல்ஸ் மேட்டர்ஸ், அது மாதிரி வந்துட்டு ஒரு விஷயமும் மேட்டர் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் எம்டி செட்ஸ் பி அண்ட் கியூன்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி கிராஸ் கியூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ப்ராடக்ட் is the set of all ordered pairs of elements. Ordered pairs na enna my dear students? Pair na namakku theriyum, adachi jodi 2 பேர் இருக்கிறது. Ordered pair na அப்ப வந்து அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் எப்படி my dear students இருக்கும்? ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இதுதான் my dear students கார்ட்டீசியன் பிளேன்னு சொல்லுவாங்க ஜென்ரலா நம்ம எடுத்துக்கிற கிராஃபை. இந்த இடத்துல ப்ராடக்ட்ங்கிறது நான் இந்த இடத்துல எந்த ஒரு பாயிண்ட் வச்சனாலும் அது a, b, x, y எதுவா வேணாலும் இருக்கலாம் my dear students. இப்போ இது 1,1 இருக்கலாம், இங்க நான் எடுக்கிறது 10,10 இருக்கலாம், இல்லைன்னா 10,11 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே ஆர்டர்டு பேர் பை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஆர்டர் இருக்கும். இது என்ன சொல்லுது, எக்ஸ்ல இருந்து 10 டைம்ஸ் வருது, ஒய்ல இருந்து 10 டைம்ஸ். இதுதான் இந்த பேரோட ஆர்டர். ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்டர்டு பேர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். P cross Q அப்படின்னா P, Q, P belongs to இந்த கேபிட்டல் Pல இருந்து, அதாச்சும் இந்த செட்ல இருந்து வந்த ஒரு எலமெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி Qங்கிறது இந்த Qல இருந்து வந்து செட்ல இருந்து வந்து ஒரு எலமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வழக்கமா சொல்றதுதான், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வந்து இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். n ஆஃப் a, அதாச்சும் இந்த செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, இந்த செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ உதாரணத்துக்கு ஏல வந்துட்டு 5 இருக்கு, இங்க வந்துட்டு 10 இருக்குன்னா ஓவராலா நமக்கு வந்து 50 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். இது வந்துட்டு சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரைக்கும். இது வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப வந்துட்டு எக்ஸாம் ஓரியன்ட் கிடையாது. இது வந்துட்டு நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் குறிப்பா வச்சேன். ரிலேஷன் ஆக்சுவலா இந்த டேர்ம் வந்துட்டு ஃபர்ஸ்டே வச்சிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான வேல்யூ வந்துட்டு நடுவில் வரும். நான் நடுவில் வர்றப்ப நான் ஒரு தடவை சொல்லுவேன். ஆனால் இது ஃபர்ஸ்டே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்படின்னா ரிலேஷன் ஃப்ரம் A to A is called ரிலேஷன் ஆன் ஏ. நீங்க எந்தெந்த இடத்துலலாம் இந்த சாப்டர்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன் ஆன் ஏ அப்படிங்கிறத நீங்க வந்து பாக்குறீங்களோ அதுக்கான மீனிங். ஏன்னா இந்த சாப்டர்ல இந்த புக்ல நீங்க என்சிஆர்டி எடுத்து படிச்சீங்கன்னா ரிலேஷன் ஆன் ஏ அப்படிங்கிற இந்த வார்த்தையை நிறைய இடத்துல பார்ப்பீங்க. அதுக்கான மீனிங் என்னன்னா ரிலேஷன் ஃப்ரம் A to A அப்படின்னா என்ன அர்த்தம், அதாச்சும் எனக்கு நானே ரிலேட் பண்ணிக்கிறேன். அதாச்சும் ஏங்கிற ஒரு செட் எடுத்து அதையே திரும்பவும் வச்சு ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றேன். என்ன சார் இது புரியலையே சார் அப்படின்னா, இப்ப ஒரு பாட்டு இருக்கு, நம்மளோட பழைய பாட்டு, விஜய் சேதுபதி சார் அவரோட பாட்டு, நான் யாரு அப்படின்ட்டு அந்த ஒரு பாட்டோட அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சீன் வச்சிருப்பாங்க. நான் ராஜா அப்படின்னு அவர் சொல்வார்.
இதே மாதிரி நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கலாம், நீங்க யாரு, நான் வந்துட்டு எதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன படிக்கிறேன், எதுக்காக படிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு மோட்டோ இருக்கும், நம்ம எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கும். ஸோ நம்ம யாருங்கிற அந்த ஒரு பர்சனல் ஃபீலிங் வந்துட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில எல்லாருக்கும் அது வந்து தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பேரண்ட்ஸ் ஒரு சில நேரத்துல அவங்க பிடிச்சிக்கலாம், ஒரு சில நேரத்துல புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்குமே. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சரை பத்தியான ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எல்லாரோட பேரண்ட்ஸ்க்குமே அவங்க சில்ட்ரன் வந்துட்டு நல்லா இருக்கணும், ஒண்ணு அவங்க லெவலுக்கு growth வரணும், இல்லைன்னா அவங்களோட நல்ல growth போகணும். இன்னும் வந்துட்டு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்தாங்கன்னா பையன் தான் வந்து குடும்பத்தையே காப்பாற்றணும் அப்படி வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தே வளர்ப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஆனால் பர்சனலா நான் யாரு அப்படின்ட்டு. அந்த ஒரு டேர்ம் நான் சொன்னேன்ல, நிறைய டேர்ம்ஸ் வந்து பிசிக்கலா கூட நமக்கு அவ்வளோ மேட்ரு இல்லாம இருக்கும், மேத்தமெட்டிக்ல எல்லாமே மேட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ இஸ் கால்ட் ரிலேஷன் ஆன் ஏ. ஸோ நீங்க எந்தெந்த இடத்துல ரிலேஷன் ஆன் ஏ அப்படின்னு பாக்குறீங்களோ அதுக்கான மீனிங் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ. ஓகே, இப்போ வாங்க next my dear students, what is relation? relation என்னன்னு பார்த்தீங்கன்னா subset of Cartesian product my dear students. இப்போ நான் சொன்னல Cartesian productனா ஜெனரலா இந்த Cartesian planeல அங்க இங்கன்ட்டு இப்படி வந்துட்டு நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ வந்து ஒரு கோலம் போடுற மாதிரி தான் my dear students ரிலேஷனுங்கிறது. இப்போ நான் ரேண்டமா வச்சிருவேன். இப்போ வந்துட்டு நம்மள்ட்டெல்லாம் வந்துட்டு கோலம் போட சொன்னா சும்மா ஏனோ தானு புள்ளி வச்சிருவோம். இதுவே நம்ம அம்மாவோ இந்த கோலம் போட தெரிஞ்சவங்க, இந்த ரங்கோலி எல்லாம் போடுறவங்க ஃபர்ஸ்ட் ரேண்டமா வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க கனெக்ட் பண்றப்ப பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோலம் வந்துடும், ரங்கோலிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அது கலரிங் கொடுத்தாங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ரிலேஷனுங்கிறது அந்த கனெக்ட் பண்ற அந்த ஒரு லைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கனெக்ஷனை நம்ம ஏற்படுத்துறோம், ஒரு ரிலேஷனை நம்ம ஏற்படுத்துறோம். இந்த மாதிரி உருவானது தான் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். இது மாதிரி நிறைய இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரிலேஷனுக்குள்ளாரையே நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு ஸ்பெஷல் டைப் தான் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு டாட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன? இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர், இப்போ ஆப்பிள் இருக்குன்னா நம்ம எடுத்துக்கிற ஒரு வேர்ட்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கணும், அப்படி ரிலேட் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற ஒரு டேர்முமே வந்துட்டு +2 இருக்கணும். இப்போ வந்து நான் எந்த டேர்ம், இப்போ எக்ஸ்ல 1ன்னு எடுத்துக்கிறேன்னா ஒய்ல அது வந்து +2 மாறணும், y = x + 2. இந்த மாதிரி எப்படி வேணாலும் ரிலேஷன் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ரிலேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஃபங்க்ஷன்ல தான் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுலயும் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க எக்ஸாம்பிள் 1. ஃபார் 2 sets x = abc and y = apple ball cat, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஹேவ் 9 ஆர்டர்டு பேர்ஸ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நான் சொன்னதுதான். இப்போ ஏ ஆப்பிள், ஏ பால், ஏ கேட், இது மாதிரி இவங்க ஒன்று ஒன்றா பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இது எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வந்துடும். இப்போ இதுதான் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். டோட்டலா 9 ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வந்து ரிலேஷன் பண்ணல, ஆனா இப்போ பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரிலேஷன்ல a, b, a is the first letter of the word b, a belongs to x, b belongs to y. இப்போ புரியுதா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? அதாச்சும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிஏ எடுக்கணும். இப்போ வந்து ஆப்பிள்னா ஏ, இப்போ பால்னா பி, சினா கேட். மற்ற ஆர்டர்டு பேர்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா வராது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா ஏக்கு பால்ன்ட்டு இருக்கு, அப்போ நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ 3 ரிலேஷன் தான். அதாச்சும் இந்த ரிலேஷனை ஃபாலோ பண்ற திங்ஸ் வந்து 3 தான் இருக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு வந்து புரியும் நம்புறேன். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் definition of relation. Relation is a subset of இதுதான் வந்து Cartesian product by introducing a relation, ஏதோ ஒரு relation my dear students, or between the first element x, அதாச்சும் Cartesian product இந்த இடத்துல my dear students x and the second element of y of each ordered pair x, y. நான் முன்னாடி சொன்னதா இதுல இங்க வந்துட்டு நம்ம x, y எது வேணாலும் எடுக்கலாம். இந்த x-க்கும் y-க்கும் நடுவுல ஒரு ரிலேஷன் உண்டு பண்ணணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அந்த ரிலேஷன் த்ரோட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கு பேர் தான் ரிலேஷன். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ். இப்போ வந்து ரிலேஷன்ஸை நம்ம சொல்றதுக்குன்ட்டு ரெப்ரசன்டேஷன், அதாச்சும் பல விதங்கள் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பேசுறதுக்கே எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்கு. அது மாதிரி ரிலேஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு, சில ரிலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் இந்த 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம், அதாச்சும் ரோஸ்டர் ஃபார்ம்னா நம்ம ரோஸ்ட் போடுற மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே பிரிச்சு வச்சிருவோம். அதனால வந்துட்டு இதுல ஒன்று தனித்தனியா இருக்கும். 2, 4, 6, 8, 10 இப்படி தனித்தனியா இருந்துச்சுன்னா இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஏன் சார் இதுதான் நல்லா இருக்கு, இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னா, திடீர்னு வந்து இப்ப டேட்டா இன்ஃபைனைட்டா போகுது. அப்ப நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியுமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதலாம், டாட் டாட் டாட்னு வைக்கலாம். இருந்தாலும் அதுல வந்து நமக்கு ப்ராப்பர் மீனிங் இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றது செட் பில்டர் ஃபார்ம். ஆக்சுவலா செட் பில்டர் ஃபார்ம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் தான் வரும். செட் பில்டர் ஃபார்முங்கிறது இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராப்பரான ஒரு பில்ட் இருக்கும். அந்த செட்டு வந்து எப்படி நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டான வேர்ட்ஸ் இருக்கும். இதை நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம், இது வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரோஸ்டர் ஃபார்ம்ல ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாச்சும் இது வந்து ஒரு கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செட் பில்டர் ஃபார்ம். அடுத்து ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம் சொல்லவே வேண்டாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா ஃபங்க்ஷன்ஸ் டாபிக்லாம் படிக்கிறப்ப நம்ம ஃபுல்லா இந்த ஏரோ டயக்ராம் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிலேஷன்ஸ்ல கூட நான் அவ்வளோவா ஏரோ டயக்ராம் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. செட் பில்டர் ஃபார்மும் ரோஸ்டர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏரோ டயக்ராம் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ரொம்ப இந்த 2 ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செட் பில்டர் ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, next representations. Representation of relation set builder form my dear students. Let A is equals to 1 2 3 4 5 6. Define a relation R from A to A by relation. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிலேஷன் எப்படி டினோட் பண்ணிருக்காங்க, அதாச்சும் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்க ஒரு சின்ன ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் பிளஸ் 1 இருக்கணும், அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ரிலேஷன்ஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ இது 1னா 1,2. இப்போ நம்ம 1 எழுதணும். இது வந்து எல்லா தடவையும் எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் இவங்க வந்து ரோஸ்டர் ஃபார்ம், அதாச்சும் செட் பில்டர் ஃபார்ம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2,3, அடுத்து 3,4, அடுத்து 4,5, அடுத்து 5,6, அடுத்து 6,7 வருமா? யோசிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6,7 எடுக்கலாம், ஆனால் 7 இருக்கா நம்ம செட்ல இல்லை. ஸோ இதோட முடிஞ்சிடும். ஓகே, இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுவே ஜெயியா இருந்தா நெகட்டிவ்ல மார்க்ஸ் போயிடும். இதுவா இருந்தா நீங்க 1 மார்க்ல நீங்க வந்து 0.5 விடுறப்பதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வழி உங்களுக்கு வந்து தெரியும். 75%க்கு 74.5 நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபீலிங் எனக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸோட அந்த மனவேதனை. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு 92%, 95% இன்னும் நீங்க SC ST கேட்டகரியில இருக்கீங்க, PWD கேட்டகரியில தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பெர்சன்டேஜுக்கே டாப் NITs கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓரளவு பிரான்ச் லோவர் பிரான்ச் கிடைச்சாலுமே உங்களுக்கு வந்து டாப் NITs கிடைக்கும். அதுக்கு போர்டு மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. போர்டை அசால்ட்டா மட்டும் எடுத்துக்காதீங்க. ஓகே, கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நான் இதுக்கு முன்னாடி எழுதுனால அதை தான் இங்கே வந்து டினோட் பண்ணிருக்காங்க. அடுத்து வாங்க ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம்ல அப்படியே இங்கே வந்துட்டு 1லேருந்து 2 3 4 5 6 அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரோ டயக்ராம் வச்சு தான் நம்ம இது ஃபங்க்ஷனா இல்லையா இருக்கா எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். There are 2 ways of writing a relation. So அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே டினோட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஃபார்ம் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேனே தவிர மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த 3 டேர்ம் நல்லா வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்தா மோஸ்ட்லி கேட்பாங்க. Next, write relation on A defined as x relates y, y is equals to x square my dear students. where A இந்த term கொடுத்துட்டாங்க. So இந்த இடத்துல 1னா 1 square my dear students, minusனா 1 square, 2னா 4. இப்போ 3 எடுக்கலாம், ஆனா 3 ஸ்கொயர் என்ன 9 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 9ல வந்து இங்க நம்ம செட்டுக்குள்ளார இல்லை, அதனால தான் 3 ரிலேஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட். Number of relations.
இப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி இப்போ ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை, ஆனால் இந்த வருஷம் கேட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் அதை பேஸ் பண்ணி ஜெய் மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் சூப்பராக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான நேரத்தில் மேபி கேட்டுடலாம். அதாச்சும் ஜெய் மெயின்ஸ்னாலும் நிறைய அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டாங்கன்னா நீங்க வந்து மாட்டிப்பீங்க. நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பொதுவாக கேட்டாங்கனாலே 2 power p into q மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்க வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பியை மல்டிப்ளை பண்ணி 2 powerல எழுதணும். 2 into போட்டுறாதீங்க, ஆப்ஷன்ஸ்ல வேணா கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 2 power மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஏன்னா நமக்கு வந்து செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் 2 இருக்கு, அதனால வந்து நமக்கு அத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும். 2 power pq. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். கவலைப்படாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜாலியாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகே, n of a is equals to 3, n of b is equals to 2, then number of relations defined from a to b எவ்வளோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்? 2 power 6. ஓகே, 3 2s are 6, 2 power 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். இதுக்கான ஆன்சர் என்ன நீங்களே சொல்லுங்க. ஏல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இருக்கு, பியில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 4 3s are 12, 2 power 12 அவ்வளோதான். அதுதான் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 2 power 12 கன்வெர்ட் பண்ணி 4096 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ரிலேஷன். ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன் விட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பரான டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியலா இதுக்கு அடுத்த டாபிக் இருக்குல்ல, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். நீங்க ஆல்ரெடி 11th ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ 12th இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஆக்சுவலா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஸை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்வர்ஸ் ரிலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு நல்ல தரவா சூப்பரா புரியும். ஏன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது சாதாரண டாபிக் கிடையாது. அதுலேயும் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஜெய் மெயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கன்ஃபியூஷன்ல பூந்து விளையாடுவாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் கிராஃப் நல்லா வரைய கற்றுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வழக்கமாக ப்ரிஃபர் பண்ணுறது ப்ளே வித் கிராஃப்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக் கிளாஸ் 10th நீங்கள் முடித்த உடனே நீங்கள் வந்து கதை புக்கு படிக்கிற மாதிரி, அதாச்சும் படம் பார்க்குற மாதிரி டெய்லியும் ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிருப்பேன். நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய தடவை குறிப்பாக ஜெய் மெயின்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைமிங்கை ரொம்ப ரிடியூஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து கிராஃப் தெரிஞ்சிருந்துச்சுன்னா. அதாச்சும் ஆன் டு ஃபங்க்ஷன் நிறைய விதத்தில் அது வந்து ஹெல்ப் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிராஃப் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எக்கச்சக்கமான வேஸில் உங்களுக்கு வந்து அது பயங்கரமான ஹெல்ப். அதனால வந்துட்டு கிராஃப் வரைய கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க இன்வர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் ரிலேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து a = x y z இந்த மாதிரி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து b. இப்போ இதுக்கு வந்துட்டு 1 2 3 இருக்கு. இப்போ நம்மளோட ரிலேஷன் படி நான் வந்துட்டு சும்மா எடுத்துக்கிறேனே, x, 1 y, 2 z, 3. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் ரிலேஷன் எடுத்தனா r இன்வர்ஸ் 1, x 2, y 3, z. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான், ரொம்ப வந்து சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்வர்ஸ் ரிலேஷன்னா பிளேஸை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இருந்த இடத்துல ஒய் வரும், ஒய் இருந்த இடத்துல எக்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபங்க்ஷன்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதாச்சும் நார்மலாக இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப ஜாலியாக சிம்பிளாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வர்றப்ப தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். அது நான் வர்றப்ப உங்களுக்கு கிளியரா டீச் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க inverse of relations. If R is a relation on set A, then the relation R inverse. இது வந்து இவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. P, 1னா 1, P இந்த மாதிரி வந்து மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். கன்சிடர் ஏ ரிலேஷன் R A, B, C, D. இப்போ வந்துட்டு R இன்வர்ஸ் B, A, D, C இது வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். இதுல இருந்து தான் நமக்கு வந்து முக்கியமான கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ரிலேஷன், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே சிம்பிள். இன்வெர்ஸ் ரிலேஷன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் லாஜிக் வைஸ் பார்த்தாலுமே ரொம்ப சிம்பிளாக தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கப்புறம் வீடியோவை பார்த்து பொறுமையாகவே பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஏதாச்சும் 1.5x 1.25x அந்த ஸ்பீடில் வச்சு பார்த்துருக்கலாம். இதுக்கப்புறம் பார்க்குறப்ப கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக நீங்கள் பென் அண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா பக்கத்தில் வச்சு சால்வ் பண்ணி யோசிச்சு பொறுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடிக்கடி இந்த வீடியோ பாருங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். இப்போ வந்து ரிலேஷன்ஸோட டைப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே சொன்னது தான் எம்டி ரிலேஷன்ஸ். அதாச்சும் உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன் இல்லைனாலும் அதையும் நான் கணக்கில் எடுத்துப்பேன். ஸோ எம்டி ரிலேஷன் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு தெரியாதவங்க இந்த மக்கள் வந்து எத்தனையோ கோடி பேருங்கிறாங்க. ஸோ அத்தனை கோடி பேரை நமக்கு வந்து தெரியாது. அப்போ அவங்க எல்லாருமே நமக்கு எம்டி ரிலேஷன். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லெட் ஏ பி எ செட். இதுதான் வந்துட்டு எம்டி செட்டுக்கான நோட்டேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் ஃபாலோஸ் தட் ஃபை, இதை வந்துட்டு ஃபைன்னு சொல்லுவாங்க. இஸ் ஏ ரிலேஷன் ஆன் ஏ விச் இஸ் கால்ட் எம்டி செட். ஓகே, எம்டி ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி. ஸோ எக்ஸ் ரிலேட்ஸ் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3x + 2. இங்க இது இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் ஏ ரிலேஷன் ஆன் ஏ. இப்போ 1 2 3 இருக்கு. இந்த இடத்துல ஒய் நம்ம எடுத்திருக்கிற ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எம்டி ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இதை ரிலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 3x + 2. நான் 1 எடுத்தேன்னா y = என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 5. ஸோ 5 எங்க இருக்கு? 7 இல்லவே இல்லை. 1 எடுத்தனாலே இல்லை. இப்போ 2 எடுத்தனா 3 2 6 8 8 இல்லை. ஸோ 3 அப்ளை பண்ணாலுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு எம்டி ரிலேஷன். ஓகே, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ரிலேட் பண்ற மாதிரியான எலமெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலிக்குள்ளார இல்லை. அந்த மீனிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். யூனிவர்சல் ரிலேஷன். அதாச்சும் யூனிவர்சல் ரிலேஷன்னா இதுதான் நான் முன்னாடி சொன்னேன், எடுத்தோடனே சொன்னேன், ரிலேஷன் ஆன் ஏ. என்ன நானே ரிலேட் பண்ணிப்பேன் சார், நான் யாரு அப்படின்னு நான் என்னைய பார்த்து நான் கேட்டுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி இத்தனை நாள் கேட்டவங்க எல்லாருமே இப்போ நீங்க பார்க்கலாம். ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கண்டெய்ன்ட் இன் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ. அதாச்சும் ஏ கிராஸ் ஏ வந்துட்டு ஏ கிராஸ் ஏக்குள்ளார் இருக்கும், ஏ வந்துட்டு ஏக்குள்ளார் இருக்கும். அதாச்சும் என் உயிர் என் உடலுக்குள்ளார் இருக்கும். அது எங்க இருக்கும் எப்படி இருக்கும்லாம் யாருக்கும் தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா இருக்கும். அந்த லாஜிக் தான் யூனிவர்சல். அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு இந்த உலகத்துல இந்த யூனிவர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெருசு, அதுக்குள்ளார் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அது நம்ம செட்டே நம்மளே வந்துட்டு ஒரு யூனிவர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் இந்த யூனிவர்சல் ரிலேஷன். ஸோ ரிலேஷன் ஆன் ஏ அப்படின்ட்டு நிறைய டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விச் இஸ் கால்டு த யூனிவர்சல் ரிலேஷன். ஸோ ஏக்கு ஏவே வந்து வரும். இருங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் ஏ ரிலேஷன் ஆன் ஏ. இப்போ வந்துட்டு 1 2 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஏவே எடுத்துக்கிறேன். எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2. அப்போ இந்த ரிலேஷன் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் 1 அப்ளை பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஒய் ரெண்டுமே நான் வந்துட்டு இப்போ 1 + 1 எடுக்கலாம், 2 + 2 3 + 3 1 + 2 1 + 3 இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் எடுத்தாலுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அதுல வந்து கன்ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால இது வந்துட்டு யூனிவர்சல் ரிலேஷன். அதாச்சும் இதுல இருக்கிற எலமெண்ட்ஸை அதே நான் 2 தடவை 3 தடவை எப்படி எடுத்தாலுமே எனக்கு வந்து ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இது வந்துட்டு யூனிவர்சல் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ரிலேஷன். இப்போ ஐடென்டிட்டி ரிலேஷனும் நெக்ஸ்ட் நம்ம படிப்போம். ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷனையும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ரெண்டுமே ஒரு 2 ட்ராக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, if every element of A is related to itself only, அதாவது ஐடென்டிட்டினாலே என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப இந்த சிம்பிள்குள்ள இருக்கிறப்ப A, A அதாச்சும் 1, 1 2, 2 3, 3 அப்படி மட்டும்தான் இருக்கும். அதாச்சும் ஒன்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், itself only அது மட்டும் இருந்தாதான் ஐடென்டிக்கல் ரிலேஷன். அதாச்சும் நானும் இன்னொருத்தவங்களும் ஒரே மாதிரி இருந்தாதான் நாங்கள் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், இல்லைன்னா நாங்கள் ட்வின்ஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் தான். ரெண்டும் ஒன்னா மட்டும்தான் இருக்கணும் அந்த செட்டில். ஓகே, இப்போ வந்து இந்த ரிலேஷனுக்குள்ளார
A, A, B, B, C, C அப்படி மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நெக்ஸ்ட் வர ரிஃப்ளெக்சிவ் அதை நான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரியும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க 1 2 3க்கு 1, 2, 2, 3, 3 இது மட்டும் வந்துச்சுன்னா தான் ஐடென்டிட்டி ரிலேஷன். இன்கேஸ் இந்த செட்டுக்குள்ளார 1, 2 ஆட் பண்ணிட்டேன்னா ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுவே ரிஃப்ளெக்சிவ்க்கு எடுத்துட்டோம்னா தாராளமா வரும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட். அதுதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஐடென்டிட்டிக்கும் ரிஃப்ளெக்சிவ்க்கும் இருக்க வித்தியாசமே. ஓகே, இப்போ ரிலேஷன் 2 எடுத்துக்கிறேன் 1, 1, 2, 2 and R3 எடுத்துக்கிறேன் 1, 1, 2, 2 R3, 3 and 1, 2 ஆட் பண்ணிட்டாங்க. ஆர் நாட் ஐடென்டிட்டி ரிலேஷன்ஸ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது. ஏன்னா 3, 3 வரும், ஆனா நம்ம எடுத்துக்கல. அதாச்சும் ஐடென்டிக்கலா இருந்தா எல்லாமே இங்க வந்து உள்ளார வரணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அப்படி வரலன்னா அதுவுமே வந்துட்டு ஐடென்டிட்டி ரிலேஷன் கிடையாது. ரிலேஷன் உண்டு, ஐடென்டிட்டிகளுக்குள்ளார வராது. ஓகேவா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்பதான் ரிஃப்ளெக்சிவ். இப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது மூணும் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இது மூணுத்தை வச்சுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு இந்த 3 ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை ஈக்குவலன்ஸ் சொல்லுவோம். அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்கே ஜேஇ மெயின்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணியும் அப்பப்ப ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மேபி நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கேட்பாங்க. அதனால நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜேஇ ஆஸ்பிரன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ a relation R on a set A is said to be reflexive if every element of A is related to itself. Thus, if R is reflexive, then A, A belongs to R. For all A belongs to capital A. Okay my dear students, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன். அதாச்சும் ரிஃப்ளெக்சிவ்க்கு A, A இருக்கலாம் if every element of A is related to itself. அவ்வளவுதான். இதுல ஒன்லி அந்த ஆப்ஷன் இருக்காது. அதுவே வந்துட்டு ஐடென்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இதுக்கும் ரிஃப்ளெக்சிவ்க்கும் மேபி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ தடவை இதை வந்துட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 1 2 3 4னா 1 1 2 2 3 3 4 4 1 2 2 4 வரலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இப்போ ஏ எடுத்துக்கிறோம் 1 2 3 4. இதில் வந்து இது மட்டும் இருக்கு. இது ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இல்லை, ஐடென்டிட்டியும் வந்துடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஐடென்டிட்டியும் வந்துடும், ரிஃப்ளெக்சிவும் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வாங்க. let A is equals to 1 2 3 x, y greater than or equal to x is a reflexive relation on A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம் my dear students. R1 இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, y வந்துட்டு எக்ஸை விட ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா பெருசா இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் படி இது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனா கண்டிப்பா இருக்கும் my dear students. ஏன்னா இதுல வந்து லெஸ் தென் அதாச்சும் இதுல பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுவே நமக்கு ஐடென்டிக்கல்ல பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு மட்டும்தான் இருக்கணும். இந்த லெஸ் தெனோ கிரேட்டர் தெனோ எதுவுமே இருக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ அதனால இது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் தான். அதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். நான் வேணா விளைக்கிறேன், நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரிலேஷன் வேர் எவ்ரி எலமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஒன்லி இட் செல்ஃப். இதுதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இதில் முக்கியமே. இதில் வந்து இட் செல்ஃப் அட்லீஸ்ட் அது இருந்துச்சுன்னா போதும், மற்றதும் இருந்துக்கலாம். அதுவே இதில் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் இருக்கணும். இதுலேயும் அதே ரூல் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஆனால் மற்றதும் இருக்கலாம். எக்ஸாக்ட்லி n pairs for a set of n elements, at least n pairs. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ வந்துட்டு எத்தனை செட் இருக்கோ அத்தனை பேர்ஸ் தான் வரும். இப்போ வந்துட்டு 5 இருக்குன்னா எலமெண்ட்ஸ் 5 பேர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் வரும். இதுல அது அட்லீஸ்ட் 5 பேர் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு மேல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நோ எக்ஸ்ட்ரா பேர்ஸ் ஆர் அலவுட். வெரி ஸ்ட்ரிக்ட், லெஸ் ஸ்ட்ரிக்ட்
அதுக்கப்புறம் 1 2 3 3 இதுல வந்து மற்றதும் வரும். ஐடென்டிட்டி ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனுக்குள்ளார வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஜென்ரல் டைப். இது வந்துட்டு இதுக்குள்ளார வரணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் தான் ப்ராட் மைண்ட். அதுக்குள்ளார ஐடென்டிட்டி ரிலேஷன் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சப்செட் ரிலேஷன் ஐடென்டிட்டி சப்செட் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ், நாட் நெசசரிலி ஐடென்டிட்டி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்னதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி ஐடென்டிட்டி ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், பட் எவ்ரி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இஸ் நாட் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ரிலேஷன்ஸோட டைப்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிமெட்ரிக் ரிலேஷன். இப்போ வந்து சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் பெரிய கோயில் இல்லை நிறைய அந்த காலத்து பழங்காலத்து கோயில் எதுக்கு வேணாலும் போகலாம். மீனாட்சி அம்மன் கோவில், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இல்லைனா பழங்காலத்து வீடெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே சிமெட்ரிக்காக இருக்கும். ஏன் நம்ம நார்மலாக இருக்கிற வீடுமே ரூமே இப்போ இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி நிறைய டிசைன்ஸில் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிமெட்ரிக் கான்செப்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பாடியை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்தையும் கரெக்டாக டிவைட் பண்ணோம்னா எல்லாமே சிமெட்ரிக்கா இருக்கும். அதுதான் வந்துட்டு இங்க ரிலேஷன்லயும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் A, B இருக்குன்னா B, Aவும் இருக்கணும். அவ்வளவுதான் சிமெட்ரிக் ரிலேஷன்னா. ஸோ சிமெட்ரிக் ரிலேஷன் ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A, B ரிலேஷன்ல இருந்துச்சுன்னா B, Aவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக், அப்படி இல்லைன்னா சிமெட்ரிக் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன் 1, 2 இருக்கு, 2, 1. ஸோ 1, 3 இருக்கு, 3, 1. ஸோ 2, 2 கவலையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது ஐடென்டிட்டி தான். ஸோ திருப்பி போட்டால் அதே தான் இருக்கும். ஸோ இதுதான் சிமெட்ரி ரிலேஷன். இப்போ இது நீங்க சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லெட் A = 1 2 3 ரிலேஷன் 1, 2 2, 1 1, 3. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுதான். ஸோ இது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க let A be the set of all lines in a plane. Relation are defined as L1 relates L2, L1 perpendicular to L2 my dear students. அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, இது வந்து L1, இது வந்துட்டு L2 is a symmetric relation அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா my dear students. இப்போ L1 perpendicular to L2னா L2 perpendicular to L1. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ்மே இருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு symmetric relation. ஓகே, இப்போ வாங்க my dear students நெக்ஸ்ட். Prove that the relation defined as R is equals to A, B, A minus B is divisible by 4. இது வந்து சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன் வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, A minus B நம்ம எந்த செட் எடுத்தாலுமே அது வந்து 4ஆல டிவிசிபிள் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது வந்து நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கும். இதுல வந்து நம்ம இன்டீஜர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2, -2ன்னு எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 2, -2னா நமக்கு வந்துட்டு 2 + 2 மாறிடும் 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை நான் திருப்பி போடுறேன், -2, 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பண்ணா -2 -2 அப்போ -4. அதாச்சும் நமக்கு வந்து இன்டீஜர்ஸ்னு கொடுத்தனால பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு டிவிசிபிள் பை 4 வருது. ஸோ இதனால வந்துட்டு நம்ம தாராளமா சொல்லலாம். நீங்க இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 0, 4ன்னு கூட எடுக்கலாம். 0, 4 இதுவுமே வந்துட்டு நமக்கு டிவிசிபிள் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0 - 4 4னா -4ன்னு வந்துடும். அடுத்து வந்து 4, 0 அப்படின்னா 4 - 0 4ன்னு வந்துடும். ஸோ இதுவுமே டிவிசிபிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம தாராளமாக ப்ரூஃப் பண்ணிடலாம் இது வந்துட்டு சிமெட்ரிக். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் இதுதான் வந்துட்டு ப்ராப்பர் சொல்யூஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ A - Bக்கு 4Kனா இப்போ ஜென்ரலாக வந்துட்டு இது எப்போ சால்வபிளா இருக்கும், B - A. இதுக்கு வந்து நான் நெகட்டிவால மல்டிப்ளை பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. ஸோ B - A இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 4. அதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா எழுதி காமிச்சேன். B, A belongs to R, R is symmetric. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுவோம். Let A is equals to 1 2 3 4 and R is equals to 1, 1 2, 2 3, 4 2, 3. At least how many elements need to be added in R? In the relation எத்தனை elements add பண்ணணும் so that it becomes reflexive and symmetric அப்படின்னு கேட்டிருக்காங்க my dear students. ஓகே, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 1, 1 2, 2 இன்னும் வந்துட்டு நம்ம 3, 3 அதுக்கப்புறம் 4, 4 இது ரெண்டும் ஆட் பண்ணணும். இது வந்துட்டு ரிஃப்ளெக்சிவா மாறுறதுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கா மாறணும். ஸோ இந்த இடத்துல
3,4 இருக்கு. அப்போ வந்து நம்ம 4,3, அதுக்கப்புறம் 2,3, அதுக்கு வந்துட்டு 3,2. ஸோ இது வந்துட்டு சிமெட்ரிக். அவ்வளவுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்சிட்டிவ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் கடைசியா பார்த்த அந்த 3 ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, ரிலேஷன்ஸ் ஆர் ஆன் செட் ஏ இஸ் டிரான்சிட்டிவ் இஃப் எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய், ஒய் ரிலேட்ஸ் இசட். அதாவது இது வந்து பழசு, முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கில் இப்பயும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபேஸ்புக்கில் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நமக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவார், அதுதான். ஸோ எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய், ஒய் ரிலேட்ஸ் இசட் அப்படின்னா நான் வந்து எக்ஸ் ரிலேட்ஸ் இசட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் வந்துட்டு டிரான்சிட்டிவ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ஜென்ரலாக பார்க்குறப்ப சிம்பிள் தான், ஆனால் இதில் ஒரு சில நோட்டபுளான விஷயங்கள் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. அதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் குறிப்பாக ஜெய் மெயின்ஸ்ல கொடுப்பானுங்க. இப்போ ஆனால் போர்டு எக்ஸாம் கொஞ்சம் பண்றானுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்ன அளவுக்கு இல்லை, முன்னால ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்பெல்லாம் கொஞ்சம் ஹையரான திங்கிங் ஸ்கில்ஸ்ன்ட்டு கொஞ்சம் அப்பப்போ கேட்டுடுறாங்க கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ். ரிலேஷன் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் ஒன்லி வென் எக்ஸ் ரிலேட்ஸ் ஒய் அண்ட் ஒய் ரிலேட்ஸ் இசட், பட் நாட் எக்ஸ் ரிலேட்ஸ் இசட். இன் ஆல் அதர் சிச்சுவேஷன் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகே, இது புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதாவது ரிலேஷன் இஸ் நாட் டிரான்சிட்டிவ், ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, எக்ஸும் ஒய்யும் ரிலேட் ஆகுது, ஒய்யும் இசட்டும் ரிலேட் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து எக்ஸும் இசட்டும் ரிலேட் ஆகலை அப்படின்னா அந்த கேஸில் மட்டும்தான் இது வந்து டிரான்சிட்டிவிட்டி கிடையாது. இன் ஆல் அதர் சிச்சுவேஷன் ஆர் வந்து டிரான்சிட்டிவா இருக்குங்கிறாங்க. ஆல் அதர் சிச்சுவேஷனா வேற என்ன சார் சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்சிட்டிவ் ரிலேஷன். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். 1 2 3 4 5 1,2 2,3 1,3. இட் இஸ் டிரான்சிட்டிவ் ரிலேஷன். இது வந்துட்டு டிரான்சிட்டிவ் ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல 1,2 2,3 இருக்கு, 1,3 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ R2 எடுக்கிறேன், 1,2 2,3 எடுக்கிறேன், 1,3 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 4,5 5,1 ஆனா 4,1 இல்லை. அப்படி இல்லாம இருந்தால் மட்டும்தான் நாட் எ டிரான்சிட்டிவ் ரிலேஷன். இந்த இடத்துல வாங்கல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிலேஷன் 3ல 1,3 2,4. ஆனா இந்த இடத்துல எனக்கு வந்து 3,1 இல்லைன்னா 4,5 எதுவுமே எனக்கு வந்து கொடுக்கலன்னா இந்த இடம் டிரான்சிட்டிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். 1,3க்கு அப்புறம் எதுவுமே கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு மூணாவது எக்ஸ் ரிலேட்ஸ் இசட் கொடுக்கலனா தான் பிரச்சனை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த சிச்சுவேஷன் இதை மட்டும் தான் நீங்க வந்து கூர்ந்து கவனிக்கணும். இன்கேஸ் வெறும்னே எல்லாமே வந்துட்டு தனித்தனியா ரிலேட் ஆயிருந்தாலுமே அதுவும் டிரான்சிட்டிவ் ரிலேஷன்ஸ்குள்ளார வரும். இது வந்து குறிப்பா நம்ம போர்டு எக்ஸாமை விட ஜெய் மெயின்ஸ்ல அடிப்பானுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நமக்கு வந்து முன்னாடியே சொன்னது தான். ஸோ ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் 3 ரிலேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நிறைய இடத்துல கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சாதாரண ரிலேஷன் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட். இந்த ரிலேஷன் லெஸ் தென் இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் என்னவா இருக்கும்? அதாவது லெஸ் தென் இந்த சிம்பிள் சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சிம்பிள் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவா இருக்காது, ஏன்னா 1 less than 1 சொல்ல முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன்லி ரிஃப்ளெக்சிவ் நமக்கு வராது. அடுத்து சிமெட்ரிக் வருமா? ஸோ இந்த இடத்துல 1 less than 10, இதுவே 10 less than 1 வருமா? வராது. ஸோ ஒன்லி சிமெட்ரிக் வராது. ஸோ ரிஃப்ளெக்சிவும் சிமெட்ரிக்கும் வரலன்னா இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் வராது. ஸோ இது வந்து ஒன்லி டிரான்சிட்டிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ டிரான்சிட்டிவிட்டி இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து 1 less than 10, இப்போ வந்து 10 வந்து less than 100ன்னு எடுத்துப்போம். ஸோ 1 less than 100. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் நமக்கு வந்து வருது. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஒன்லி டிரான்சிட்டிவ். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன் லெஸ் தென் இதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த கொஷின் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
the relation 3,3 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க my dear students. Be a relation on ஏல இருந்து the relation R is என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் இருக்கான்னு பார்த்துருவோம் my dear students. 3, 6, 9, 12 எல்லாமே இருக்கு. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஓகே. இப்போ வாங்க அடுத்து சிமெட்ரிக் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ 6,12 ஆனால் 12,6 இல்லை, 3,9, 9,3 இல்லை my dear students. அப்போ இந்த இடத்துல சிமெட்ரிக் வராது my dear students. ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் ஒன்லி வராது, ரிஃப்ளெக்சிவ் இருக்கு. இப்போ டிரான்சிட்டிவ் இருக்கான்னு பார்ப்போம் my dear students. இப்போ 6,12 இந்த இடத்தோட பேர் பண்ணா இருக்கு. அடுத்து 3,9 வரும், அடுத்து 3,12 எடுத்தோம்னா இங்கே நம்ம பேர் பண்ணா வரும் my dear students. அதுக்கப்புறம் வந்துட்டு 3,6 இந்த இடத்துலையும் வரும். ஸோ இந்த இடத்துல இதுக்கான கரெக்டான ஆன்சர் my dear students. டிரான்சிட்டிவிட்டியும் நமக்கு வந்து வருது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் ஒன்லி. ஓகே, உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம் my dear students. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்து சிமெட்ரிக் இல்லை, அதனால ஈக்குவலன்ஸ் வராது. ஓகே, இப்போ வாங்க my dear students. நெக்ஸ்ட் சொல்யூஷன். சாரி my dear students, இதுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்துட்டு 1 மணி நேரத்தில் மேக்ஸிமம் முடிச்சிடலாம்னு நினச்சேன், கடைசியில் ரிலேஷனே முடிக்க முடியல. அப்போ நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் டீச் பண்ணுறேன் my dear students. ஓகே, இப்போ my dear students புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ let T be the set of all triangles in a plane. அதாச்சும் இப்போ நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம பிளேன்குள்ளார இருக்கிறது எல்லாமே ட்ரையாங்கிள்ஸ் my dear students. ஓகே, ஸோ ஒரு மாதிரியான ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம செட்டுக்குள்ளார இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ட்ரையாங்கிள்ஸ் தான். in T given by T1, T2, T1 is congruent to T2 சொல்லிட்டாங்க. அதாச்சும் கான்க்ருவன்ட்னா ஈக்குவலுக்கும் ஒரு படி மேலே my dear students. ஒரு படி மேலேனா என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கோ எக்ஸாக்டா அந்த ஷேப்பு மாறாம அப்படியே இருக்கும் my dear students. அதுதான் வந்துட்டு கான்க்ருவன்சி. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு ஈக்குவலன்ஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு ஈக்குவலோட ஒரு படி மேலே my dear students. அதாச்சும் ஈக்குவல்னா ஜஸ்ட் அந்த ஒரு நியூமரிக்கலாக தான் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ஈக்குவலாக இருக்கும் my dear students. அதுதான் ஈக்குவலன்ஸுக்கும் ஈக்குவலுக்கும் இருக்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ T1 கான்க்ருவன்ட் டு T2னா T2 கான்க்ருவன்ட் டு T1, அதாச்சும் இது 1, 2, 3னா இதுவும் 1, 2, 3 my dear students. அப்படிதான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி அப்போ இது நமக்கு வந்து சிமெட்ரிக்னா இதுவும் வந்துட்டு சிமெட்ரிக். T1 சிமெட்ரிக் டு T2 my dear students. ஆப்வியஸாக வந்துடும். அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் my dear students. இது ஒரு ட்ரையாங்கிளுமே அதுவே ரிஃப்ளெக்சிவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் டிரான்சிட்டிவ் அதுவுமே வந்துடும் my dear students. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க my dear students. அதே தான் புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் my dear students. ஸோ இது வந்துட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். Next example 3, let L be the set of all lines in a plane and R be the relation in L defined as, இங்க வந்து line my dear students, L1, L2. L1 is perpendicular to L2 கொடுத்திருக்காங்க. Show that R is symmetric but neither reflexive nor transitive அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் my dear students. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கிராஃப் தான் my dear students நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் L1, L2. இதில் வந்து L1ம் L2வும் வந்து நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் my dear students. ஆக்சுவலாக இது முன்னாடியே நம்மளும் பார்த்தோம், இது ரெண்டும் சிமெட்ரிக்காக இருக்கும் my dear students. இப்போ L1 பெர்பெண்டிகுலர் டு L2ங்கிறப்ப L2 பெர்பெண்டிகுலர் டு L1. ஸோ சிமெட்ரிசிட்டி நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ ரிஃப்ளெக்சிவ்னு எடுத்துக்கிட்டேன்னா L1 டு L1 நான் எடுத்துக்கிறப்ப இது வந்துட்டு ஒரு லைனு தான் my dear students. இந்த லைனே தனக்கு தானா எடுத்துக்கிறப்ப இது வந்துட்டு மீனிங்லெஸ்ஸாக மாறுது. அதாச்சும் L1 வந்துட்டு ரிலேட்ஸ் டு L1ங்கிறப்ப இதுக்கு அதுவே வந்துட்டு வராது my dear students. அதுவே இங்கே வந்து நம்ம டிரான்சிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா L1 ரிலேட்ஸ் டு L2, L2 ரிலேட்ஸ் டு L3. அப்போ L1 ரிலேட்ஸ் டு L3னா இது ரெண்டும் வந்துட்டு parallel my dear students. L1 ரிலேட்ஸ் டு L3 வந்துட்டு parallel. ஸோ இது வந்துட்டு பெர்பெண்டிகுலர் கிடையாது my dear students. அதனால இது வந்துட்டு நமக்கு எதில் வராது my dear students, இது வந்துட்டு நமக்கு
ஸோ அதனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது பெர்பெண்டிகுலர்ல வராது. ஸோ உங்களுக்கு வந்து டிரான்சிட்டிவ்க்கான மீனிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுவே ரிஃப்ளெக்சிவ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஃப்ளெக்சிவ் எடுக்கிறப்ப இங்க வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்த லைனே அதுவே பெர்பெண்டிகுலரா இருக்குமானா இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி கொலினியரா இருக்கும், பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் அதுவே இருக்காது. ஸோ ரிஃப்ளெக்சிவும் வராது, டிரான்சிட்டிவும் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் கிடையாது, ஜஸ்ட் சிமெட்ரிக் மட்டும் வரும், ஏன்னா இங்க பெர்பெண்டிகுலர்னு கொடுத்ததுனால. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. The relation R in the set 1 2 3 given by R 1, 1, 2, 2, 3, 3 எல்லாம் கொடுத்துருக்காங்க is reflexive but neither symmetric not transitive. ஸோ நமக்கு வந்து 1 2 3 3 வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் தாராளமாக சொல்லிடலாம். சிமெட்ரிக் 1, 2, 2, 1 இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து டிரான்சிட்டிவ் வந்து நமக்கு கிடையாது, ஏன்னா 1, 2, 2, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 3 கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஸோ அதனால இது டிரான்சிட்டிவ் இல்லை. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5 show that the relation R in the set Z of integers given by 2 divides a minus b. அதாச்சும் 2 வந்து a minus b டிவைட் பண்ணுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் a minus b divided by 2 அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா பிக்கு பதிலாக ஏ, அப்போ வந்து 0 டிவைடட் பை 2 அப்படின்னா இது வந்து பாசிபிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 டிவைடட் பை 0 தான் நமக்கு வந்து இன்ஃபினிட்டிவ் வரும், அது வந்து அன்டிஃபைன்ட். இப்போ 0ங்கிறப்ப டிவைடட் பை 2 அப்போ வந்து அது நமக்கு டிஃபைன்டு தான். ஸோ நமக்கு ரிஃப்ளெக்சிவ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சிமெட்ரிக் கான்செப்டுக்கு வருவோம். இப்போ a மைனஸ் பி வந்துட்டு டிவைடட் பை 2னா b மைனஸ் ஏவும் டிவைடட் பை 2 தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நமக்கு வந்து மாறலாம். இங்க வந்து இன்டீஜர்னு கொடுத்துட்டாங்க, இங்க வந்து இவங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுக்கல, இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்ததுனால நமக்கு நெகட்டிவ் சிம்பிள்னாலுமே தாராளமா ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நமக்கு சிமெட்ரிக்கும் ஓகேவாயிடுச்சு. ஸோ இதே கான்செப்ட் தான் ரெண்டுமே, அதாச்சும் டிவிசிபிள் பை 2னாலே அது வந்துட்டு ஒரு ஈவன் நம்பராக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம 2 தடவை ரிலேட் பண்ணோம்னா அகைன் நமக்கு ஒரு ஈவன் நம்பர் வந்துடும். ஸோ டிரான்சிட்டிவும் ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். ஓகே, இப்போ வாங்க இந்த எக்ஸாம்பிள் 6 பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கலாம் பெருசு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, செட் ஏக்குள்ளார ஒரு 7 எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா a, b போத் a and b ஆர் ஐதர் ஆடா இருக்கலாம் இல்லைன்னா ஈவனா இருக்கலாம். அதாவது ஏ அண்ட் பி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏவும் பியும் சேர்த்து ஒன்று ஆடா இருக்கலாம் இல்லைன்னா ஈவனா இருக்கலாம். இந்த மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஷோ தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிஃப்ளெக்சிவ்னா ஏ பிக்கு பதிலாக நான் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்படினாலுமே ரெண்டுமே ஆடு தான், இல்லைன்னா ரெண்டுமே ஈவனா இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் என்னோட ரிலேஷனுக்குள்ளார இருக்கு. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து சிமெட்ரிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ பி அதாச்சும் ரெண்டுமே ஒன்று ஆடா இருக்கும், ரெண்டுமே ஈவனா இருக்கும். ஸோ மாற்றி போட்டனாலுமே எனக்கு வந்து அந்த ஈவன் ஆட் அந்த பாசிபிலிட்டிஸ் வந்துடும். ஸோ சிமெட்ரிக் பாசிபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ சிமெட்ரிக்கும் வந்துருச்சுன்னா டிரான்சிட்டிவ் அதானே, ஸோ அதுவுமே வந்துடும். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நமக்கு ஓகே ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டும் நமக்கு என்ன சொல்றாங்க, show that all the elements of the subset 1 3 5 7 are related to each other and all the elements of the subsets 2 4 6 are related to each other. அதாவது 1 3 5 7 பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு எல்லாத்தோட ரிலேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஆட் நம்பர் 1 1 1 3 1 5 1 7 இதுக்குள்ளார ரிலேட் ஆகிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி 2 4 6 இதுவுமே வந்துட்டு ரிலேட் ஆகிக்கும். 2 4 2 6 4 6 அந்த மாதிரி 2 2 எது வேணாலும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் 1 3 5 இஸ் ரிலேட்டட் டு எனி எலமெண்ட், அதாச்சும் நோ element of the subset 1 3 5 7 is related to any element of the subset 2 4 6. ஏன்னா இது ஆடு இது ஈவனு ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. அதுதான் நம்ம ரிலேஷன் ஏ அண்ட் பி ஆர் ஐதர் ஆட் ஆர் ஈவன். ரெண்டுத்துக்குமான பாசிபிலிட்டிஸ் கொடுக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேபி உங்களுக்கு புரியலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மட்டும் சொல்லிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை
நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நடத்துகிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மேக்ஸிமம் முடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கமாக சொல்கிறது தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.